வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, நடிகரால் விஷம் கொடுத்த நடிகை. அதை விடுங்க, ஜென்டில்மேன் கார்த்திக் அவர்கள் அக்கௌண்ட் கூட இல்லையா, பிரபலம் பார்த்தீங்கன்னா பாராட்டு. யார் அந்த பிரபலம், அவங்க எதற்காக விஷம் குடித்தாங்கன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்தில் நடிப்பதற்காக தயங்கிய கார்த்திக் அந்த படத்தில் எப்படி நடிக்க ஒப்புக்கொண்டார், படப்பிடிப்பிற்கு கார்த்திக் தந்த ஒத்துழைப்பு, இதை பற்றியெல்லாம் பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டிருக்காங்க பிரபல டைரக்டர் விக்ரமன். நவரச நாயகன் நடிகர் கார்த்திக் தமிழ் சினிமாவில் மிக துருதுருவென அனைவருக்குமே பிடித்தமான நடிகராக வலம் வந்தார். குறிப்பாக 80 காலகட்டத்தில் பெரும்பாலான நடிகைகள் கனவு நாயகனாக கார்த்திக் அவர்கள் திகழ்ந்திருந்தார். ஆனால் பெரும்பாலும் படப்பிடிப்புக்கு ஒழுங்காக வரமாட்டார் என்று விமர்சனம் கார்த்திக் மீது பல டைரக்டர்கள் சொல்லியிருந்தாங்க. அதே சமயம் ஒரு முறை படப்பிடிப்புக்கு வந்துவிட்டால் எல்லாமே ஃபெட்டாக நடித்து முடித்து கொடுத்துருவார் என்று அவரே அதை டைரக்டர் பாராட்டி சொல்லுவாங்க. சில நாட்களுக்கு முன்பு கூட பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சேனல் ஒன்றுக்கு தந்திருந்த பேட்டியில் கார்த்திக் எப்போதுமே குழந்தைத்தனமாகத்தான் பேசுவார். அவர் உண்மையிலே குழந்தை கிடையாது. கான்வென்ட்டில் படித்தவர், நியூ காலேஜில் டிகிரி முடித்தார், செல்லப்பள்ளியாக வளர்ந்தார், வசதியாக அவளை வளர்த்தாங்க. அவரால் வெயிலில் கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாது. சில தவறான பழக்கத்தை கார்த்திக் சார் அடிமையானதால் அந்த நல்ல நடிகரை இன்று திரையில் நம்மால் பார்க்க முடியல. இதனால் சினிமாவில் ஷூட்டிங்கில் சரியான நேரத்தில் சில தவறான பழக்க வழக்கத்தினால் கார்த்திக் சார் அடிமையானதால் அந்த நல்ல நடிகரை இன்று திரையில் நம்மால் பார்க்க முடியலை. இதனால் சினிமாவில் ஷூட்டிங்குக்கு சரியான நேரத்தில் வராமல் போக இதுவே காரணம். சில நடிகர்கள், தயாரிப்பாளர்கள் டைரக்டருக்கு ஒத்துழைப்பு தராமல் திட்டமிட்டே காலி செய்தாங்க. ஆனால் கார்த்திக் அப்படியே கிடையாது. கார்த்திக்கால் பாதிக்கப்பட்டவர்கள் கூட அவரை திட்டமாட்டாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நிலையில் நடிகை தென்னினம் நிறைய பஞ்சாயத்துகளை சந்தித்தார். திருமணம் செய்தபோது ஒரு நடிகை விஷம் குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்படி பல பஞ்சாயத்துகள் அன்று நடந்தது. ஆனாலும் தன்னுடைய செயல்பாட்டினாலோ சினிமா அரசியல் சரிந்துவிட்டார் கார்த்திக் என்று கூறியிருந்தாங்க. சித்ரா லட்சுமண் டூரிங் டாக்ஸி யூடியூப் சேனலுக்கு டைரக்டர் விக்ரமன் பேட்டியை தந்தார். அந்த பேட்டியில் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படம் கார்த்திக் நடித்த போது முதல் 3 படம் ஷூட்டிங் எடுத்தோம். 4வது படம் வாக்கிங் ஷூட்டிங் நடந்தது. என்னிடம் கார்த்திக் சார் தனியாக பேச வேண்டும் சொன்னதாக தயாரிப்பாளர் வந்து சொன்னார். உடனே நான் கார்த்திகிடம் சொன்னேன். அவரிடம் இந்த படம் நந்தவன தேர் படம் போல இருக்கே என்று கேட்டார். அதற்கு நான் நந்தவனத்துக்கு படம் பார்க்கிறேன், ஹீரோயினை படம் இந்த படம் இல்லை, நன்றி என்ற விஷயத்தை ஹைலைட் செய்கிறேன். வாழ்க்கையில் நன்றி மறந்தவர்கள்லாம் இந்த படம் நிச்சயம் உணர்ந்து பெரிய ஹிட்டாகும். இந்த படம் ஒருவேளை உங்களுக்கு இந்த படம் பிடிக்கவிட்டெல்லாம் தயாரிப்பாளருடன் நீங்கள் வேறு படம் செய்யுங்கள், நான் இன்று வேறு ஹீரோவுடன் இந்த படம் எடுத்துக்கொள்கிறேன் என்றாராம். உடனே கார்த்திக் சார், உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நான் நடிக்கிறேன். இந்த படத்தில் சக்ஸஸ் ஆகிவிட்டால் விழா மேடையில் உங்களுடைய தன்னம்பிக்கை மட்டுமே நான் சாத்தியம் என்று சொல்வேன் என்கிறார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.